நான் சொல்கிறேன் டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க அவங்களுக்கு இதெல்லாம் சமையல் பண்ணுறது இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வருவாங்க, அவங்க பேஷண்ட்ஸ் பார்ப்பாங்க, போவாங்க. அந்த தருணத்தில் வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கும்போது எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும்? தே ஆர் நாட் யங். நான் சொல்கிறது இதே 60-65 கப்புள்ஸ் தான். சேம் கப்பிள். சேம் இந்த டாக்டர் ஓகே. கப்புள்ஸ் சொல்கிறேன் பாருங்க, 70 வயசில் இருக்கிறவங்க. தே ஆர் ஆல் இன்டு ரிலேஷன்ஷிப். இது வந்து பெரிய புரியாத ஒரு புதிராகவே இருக்குது எனக்கு. இந்த வயசுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க இவங்க? சரி, இளசுகள் ஒரு மாதிரி டிவோர்ஸ்க்கு போகிறாங்கன்னா பெருசுகள் ஒரு மாதிரி டிவோர்ஸ்க்கு போகிறாங்க. எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம்னே நமக்கு தெரியல. இது ஒரு அந்த அந்த லேடியாவது அட்லீஸ்ட் அப்பா ஃப்ரீ பேர்டு போங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் என்ன கணக்கில் என்ன இதில் எடுப்பீங்க நீங்கள்? எல்லாருடைய மனநிலையுமே மாற்றம் இருக்குது. அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருந்தால் பரவாயில்லை. இப்போ அவங்களுக்கு வந்து பேரம்பேத்தி இருக்கிற டைமில் போய் நீங்கள் போய் தாத்தா வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள்.